வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு மனிதனை அதிக அளவில் பாதிக்கும் முக்கியமான விஷயம். அதிலிருந்து மீண்டு வரவும் அதை ஒரு பாடமாக மாற்றவும் சில முக்கிய நிபந்தனைகள். நம்பிக்கை துரோகத்தை கையாளும் முறைகளை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்படி லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? உணர்வுகளை அங்கீகரிங்கள். ஃபஸ்ட்டு வந்து உணர்வுகளை அங்கீகரிங்கள். வலி, கோபம், ஏமாற்றம் இவை அனைத்தும் இயல்பானவை தான். எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து ஏமாற்றிக்காதீங்க. அந்த வலியை அனுபவித்து கடந்து செல்வது தான் முதல் படி, சரிங்களா? அதாவது நம்மளுக்கு வலிக்கும், அதை வலிச்சாலும் வெளியில் காட்டிக்க மாட்டோம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னென்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். வலிகள் இருக்கும், இருந்தாலும் வந்து எனக்கு வலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உணர்வுகளை வந்து வெளிக்காட்டிக்கவே மாட்டோம், சரிங்களா? வலி அப்படிங்கிறது அதுதான் முதல் படி, நம்மளோட அனுபவத்துக்கு முதல் படி, சரிங்களா? வலிச்சாதான் அடுத்து வந்து அந்த வலியை வந்து தாங்கிக்கான சக்தியவும் நம்ம பெற முடியும். அதை விட அதில் அந்த வலி வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நம்ம எடுப்போம், சரிங்களா? அதனால் வலியை வந்து வலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மூடி மறைக்காமல் வலியை ஏற்றுக்கங்க, வலியை தாங்கிக்கங்க. அதுக்கடுத்து வலியை எப்படி சமாளிக்கலாம், அந்த வலியே வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா சுய பரிசோதனை. துரோகம் செய்தவர் மீது அவங்க மீது தான் தவறு இருக்கிறது தவிர உங்கள் மீது அல்ல. நான் ஏன் இவ்வளவு நம்பிக்கையாக இருந்தேன் என்று உங்களை நீங்களே குறை சொல்லாதீங்க, சரிங்களா? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அது அவங்களோட தவறு தான், சரிங்களா? அவங்க மேலே முழு நம்பிக்கையாக உண்மையாக இருந்துக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருந்தது உண்மையான அன்பு. ஆனால் உங்களை நம்ப வச்சு கழுத்துறது அவங்களோட தப்பு தான், சரிங்களா? அதுக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. அதிகமாக அன்பு செலுத்தவும் நம்புவதும் ஒரு நல்ல குணம் தான், சரிங்களா? மற்றவங்க மேலே அதிகமாக அன்பு வைக்கிறதும் உண்மையாக நண்பை காட்டுவது ஒரு நல்ல குணம் தான். அதுக்காக அதை வந்து அவங்க தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட தப்பு தான், சரிங்களா? அதற்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, சரிங்களா? மௌனம் ஒரு ஆயுதம். மூணாவது விஷயம், துரோகம் செய்தவர்களிடம் வாதம் செய்வதோ அல்லது பழிவாங்க நினைப்பதோ உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கும். சில நேரங்களில் மௌனமாக ஒதுங்கி செல்வதே மிக சிறந்த பதில், ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, இப்போ துரோகம் உங்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால அவங்கள ஏற்று நீங்கள் சண்டை போடுறீங்க, கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா வந்து உங்களோட நேரம் தான் போகும். அவங்க வந்து உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட கத்தி உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகிறத விட உங்களோட நேரமும் வேஸ்ட் ஆகும், சரிங்களா? அதனால் வந்து அவங்கக்கிட்ட வீண் வாதம் வேண்டாம். அவங்க கூட சண்டை போடாதுங்க, சரிங்களா? நீங்கள் அவங்கள விட்டு விலகி இருங்க. அவங்கக்கிட்ட மௌனமாக இருந்துருங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய பதிலடியாக இருக்கும், சரிங்களா? ஒரு மௌனங்கிறது அது பெரிய தண்டனை, சரிங்களா? அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முடிஞ்ச அளவு வந்து மௌனமாக இருங்க. அது பிரச்சனையை குறைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய தண்டனை அவங்களுக்கு புரியும், சரிங்களா? புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மௌனமாக அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் ஒரு பதிலடியாக இருக்கும், ஓகேங்களா? பாடமாக கருதுங்கள். வாழ்க்கையில் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வந்த ஒரு கசப்பான பாடமாக இதை எடுத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? உங்களை வந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க, ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் வந்து அவங்கள வந்து எந்த இடத்துல வைக்கணும், இனிமேல் வர்றவங்கக்கிட்ட எந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், அவங்கள எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. எல்லார்கிட்டையும் அன்பாக அக்கறையாக அதாவது டீப்பாக பழகாதீங்க, சரிங்களா? யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க. லிமிட்டை கிராஸ் பண்ண அவங்களும் கிராஸ் பண்ணக்கூடாது, நம்மளும் கிராஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அன்புங்கிறது ஒரு அளவோடு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாக உண்மையாக அன்பு வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணும்போது அது பெரிய வலியாக நம்மளுக்கு இருக்கும், சரிங்களா? அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட அன்பு வச்சுருங்க, அன்பு காட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு லிமிட்டோடு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, சரிங்களா? அதனால் வரும் காலத்தில் இனிமேலும் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் வந்து லிமிட்டோட பழகுங்க, அன்பை வச்சுக்கோங்க, சரிங்களா? அன்பு காட்டுங்க. லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. இதை வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பாடமாக அனுபவமாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கடந்து போங்க, அதுதான், ஓகேங்களா?
அடுத்து மனதை தேற்றும் சில வரிகள் என்ன அப்படிங்கிறத கவனிங்க. உயிராக நம்பியவர்கள் முதுகில் குத்தும்போது தான் தெரிகிறது உலகம் நாம் நினைப்பது போல அழகானதாக மட்டும் இல்லை என்று. ஆனால் அந்த ஒரு நபருக்காக மொத்த உலகத்தின் மீதான நம்பிக்கையையும் இழந்து விடாதீர்கள். அதாவது உலகம் வந்து அழகானது தாங்க, ஆனால் வந்து அதில் வசிக்கிற மனிதர்கள் தான் அவங்களோட அன்பை புரிஞ்சுக்காம துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க. சரிங்களா? உயிராக நம்பியவர்கள் முதுகில் குத்தும்போது, நீங்கள் உயிருக்கு உயிராக நம்புறீங்க, ஆனால் அவங்க வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, உங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க உங்களை நம்ப வச்சுட்டு கழுத்து அறுத்துட்டு போகும்போது தான் தெரியும் உலகம் நாம் நினைப்பது போல அழகானதாக மட்டுமில்லை என்று. அது வந்து உலகம் அழகானதாங்க, அதாவது நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க தான் தப்பானவங்க. சரிங்களா? அதனால வந்து உலகத்தை குறை சொல்கிறது தப்பு. நம்ம நடந்துக்கிற பொறுத்து தான் இருக்குது. உலகம் அழகாக இருக்கிறதும் அழகானதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம நடந்துக்கிறது தான். நம்மளுக்கு வந்து நம்ம அழகுனா அப்படின்னா நம்ம உலகமும் நம்மளுக்கு அழகு தான். சரிங்களா? உங்களை துரோகம் பண்ணிட்டு போகிறவங்க தான் தப்பானவங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? தகுதியற்றவர்கள் கொடுத்த அதிகப்படியான அன்பு தான் பல நேரங்களில் துரோகமாக திரும்புகிறது. சரிங்களா? அதாவது தகுதியற்றவர்களுக்கு, உங்களோட அன்புக்கு தகுதியற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அதிகமான அன்பு தான் சில நேரங்களில் வந்து துரோகமாக திரும்புது. சரிங்களா? அன்புனா என்னன்னே தெரியாதவங்கக்கிட்ட நீங்கள் அன்பை காட்டினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. சரிங்களா? அது அவங்களுக்கு வந்து சாதாரண விஷயம். அதனால் அன்புனா என்னான்னு தெரியாதவங்கக்கிட்ட தயவுசெய்து அன்பை காட்டாதீங்க. அதுக்கு அவங்க தகுதியே இல்லாதவங்க தான். சரிங்களா? உங்கள் அன்பிற்கு தகுதியற்றவர்களை தேடுங்கள். உங்களோட அன்புக்கு தகுதியானவர்களை தேடுங்கள். உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குங்கள். அதாவது உங்களோட அன்புக்கு தகுதியற்றவர்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க, உங்களை ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிறதுனால அப்படியே விட்டுட்டு உங்களோட அன்புக்கு தகுதியானவர்களை தேடுங்கள். சரிங்களா? அந்த அன்புக்கு உங்களை என்ன சொல்கிறதுனா, உங்களோட அன்புக்கு தகுதியானவர்களை தேர்ந்து அவங்கக்கிட்ட அன்பு காட்டுங்க. உங்களோட அன்புக்கு நிகரான அதிகமான அன்பு அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களை நீங்களே வந்து நேசிக்க பழகிக்குங்க. சரிங்களா? உங்களை அவங்க வெறுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்காது. நீங்களே வந்து உங்களை நேசிக்க பழகிக்குங்க. உங்களோட அன்பை வந்து அன்பானவங்கக்கிட்ட காட்டுங்க. சரிங்களா? அன்பு இல்லாதவங்கக்கிட்ட காட்டுனீங்கன்னா அது அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் தேடுங்க உங்களுக்கான அன்பு. உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு அன்பானவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களோட அன்புக்கு தகுதியானவர்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் உங்களை நீங்களே நேசிங்க. உங்களை தேடி வர்றவங்களை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க, அலட்சியப்படுத்திடாதீங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான சில வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து விலகி இருங்கள். அதாவது உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். துரோகம் செய்தவர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்வதும் உங்கள் காயத்தை அதிகப்படுத்தும். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது கால் பேசுறது, மெசேஜ் பண்ணுறது, பார்க்கறது அப்படின்னு காண்டாக்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து உங்களை அதிகமாக தான் காயப்படுத்தும். ஓகேங்களா? அதனால அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு காண்டாக்டும் வச்சுக்காதீங்க. நோ காண்டாக்ட் முறையை கடைபிடிப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். சரிங்களா? அவங்கக்கிட்ட காண்டாக்ட் இல்லாமல் இருக்கிறதா உங்களோட மன அமைதிக்கு ஒரு வழியாக அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றியில் கவனம் செலுத்துங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அவங்கள விட்டு விலகி இருக்கணும். செகண்ட் ஒன்று வந்து வெற்றியில் கவனம் செலுத்துங்கள். அதாவது உங்களை மதிக்காதவர்கள் முன்னால் நீங்கள் அடையும் வெற்றியை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய தண்டனை. உங்களை மதிக்கவே இல்லை, உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க, உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். ஏதாவது ஒரு துறையில் வந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டணும், வெற்றியாக மாற்றி காட்டணும். உங்களோட தோல்வி வந்து வெற்றியாக மாற்றி காட்டணும். அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணணும், இப்படிப்பட்டவங்கள நம்ம கை விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகணும். அதுக்கு நீங்கள் உங்களோட வெற்றியை நோக்கி பயணத்தை செலுத்துங்க. அதுதான் உண்மையான பெரிய தண்டனையாக இருக்கும். சரிங்களா? அடுத்து மூணாவது விஷயம், புதிய மனிதர்கள். உலகம் பெரியது, நல்ல மனிதர்களும் உண்மையான அன்பும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொன்று திறக்கும் என்பதை மறக்காதீர்கள்.
உலகம் வந்து ரொம்ப 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 பெருசுங்க. அதில் வந்து உண்மையானவங்களும் இருக்காங்க, அன்பானவர்களும் இருக்காங்க. ஒரு சிலர் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறனால உலகமே தப்பானது, உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு தயவு செய்து நம்பாதீங்க, நினைக்காதீங்க. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கும் என்பது தான். மறக்காமல் நீங்கள் மறுபடியும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை தேடி உங்களுக்கு ஏற்றவாறு ஒரு அன்பான உறவு உங்களை தேடி வரும். அதுதான் உண்மை. ஓகேங்களா? நம்பிக்கையை எப்போதும் வந்து கைவிடக்கூடாது. உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் நேரத்தை மட்டுமே பறித்திருக்கிறார்கள், உங்கள் எதிர்காலத்தை அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கங்க. சரிங்களா? உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க, உங்களை ஏமாத்தினவங்க உங்களோட நேரத்தை மட்டும்தான் பறிச்சிட்டாங்க. சரிங்களா? ஆனால் உங்களோட எதிர்காலத்தை அவங்களால எப்பயுமே பறிக்க முடியாது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யுங்க, ஓடுங்க. உங்களோட வெற்றியை வந்து முதற்படியாக எடுத்து உங்களோட வெற்றிக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அதில் கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கை சிறப்பாக செம்மையாக இருக்கும் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.